இங்க ஒரு ஊர்ல மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய மனுஷனுடைய பாடி அப்படியே கடலோரத்துல கரை ஒதுங்குது. இத பார்த்த அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அது மேலேயே ஏறி நின்னு சின்ன பசங்க எல்லாம் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு லேடி அந்த மனுஷனுடைய மூக்கு மேலேயே ஏறி நின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு சயின்டிஸ்ட் தூரமா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிற மக்களுமே நாளுக்கு நாள் அந்த பாடி மேலேயே ஏறி நின்னு விளையாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த சயின்டிஸ்டும் அங்க இருந்து போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறாரு. பார்த்தா இப்ப அங்க நிறைய பேர்லாம் இல்ல, கொஞ்சம் பசங்க மட்டும் தான் அது மேல ஏறி நின்னு விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த பாடியை எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த சயின்டிஸ்டும் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறாரு. அப்ப அங்க ஒருத்தர் கூட இல்லாம அந்த பாடியே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்குது. இப்போ இந்த சயின்டிஸ்டும் அந்த பாடி மேல ஏறி பாக்குறாரு. அப்ப அந்த பாடி மேல சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து மணல்ல வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சயின்டிஸ்ட் அந்த பாடியுடைய கண்ணு கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த கண்ணுல இவருடைய ஃபேஸ் தெளிவா தெரியுது. இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாடியுடைய பார்ட்ஸை வெட்டி ஒரு அதிசய பொருள் மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க.